ஹலோ வணக்கம். இன்றைக்கி கத்திரிக்காய் கருவாடு வச்சு ஒரு கிரேவி பண்ணலாம். இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இது மண் சட்டியில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம், வரமிளகாய் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், பூண்டு, அதுக்கு தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வணக்கணும். வெங்காயம் வணங்கினக்கப்புறம் தக்காளி போடணும். ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சோன்னா தக்காளி நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற கத்திரிக்காய், மசாலா பவுடர்ஸ் எல்லாத்தையும் உள்ளே போட்டு ஒரு நிமிஷம் கிளறி விட்டுட்டு கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு அதை மூடி வச்சிடலாம். ஃபஸ்ட்டே கருவாடை நல்லா சுடு தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கணும். ஒரு 2 நிமிஷம் கத்திரிக்காய் மூடி வச்சு நல்லா வெந்தக்கப்புறம் நம்ம கருவாடையும் உள்ளே போட்டு திரும்ப இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு கருவாடை வேக விட்டுறலாம். அதுக்கப்புறம் புளியை கரைச்சி புளி தண்ணி ஊற்றிட்டு உப்பெல்லாம் சரி பார்த்தக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரையை போட்டு ஒரு நிமிஷம் கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொத்தமல்லி தலையை மேலே தூணோம்னா சூப்பரான கத்திரிக்காய் கருவாட்டு கிரேவி ரெடி. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சுவையோடு. கீப் சப்போர்ட்டிங், கீப் ஸ்மைலிங். தேங்க்யூ.